புளிப்பும் காரமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிடணுமா? அப்ப செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் நறுக்கின 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்து கிழங்கு மூடுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு உருளைக்கிழங்கு ஆற வச்சு தோல் நீக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் மாறின உடனே 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 6 வரமிளகாய் சேர்த்து வறுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கலந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கி ரெடியாக இருக்குது. அடுத்து வறுத்த மசாலா பொருட்களோட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து வதக்கி கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, அரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்து இந்த அளவு புளியை கரைச்ச தண்ணியை சேர்த்து மெதுவாக கலந்து விடலாம். உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா சுருண்டு வந்து ட்ரை ஆனதும் இறக்கிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் நீல வாக்கின வெட்டின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வெந்ததும் உருளைக்கிழங்கு மசாலா கொட்டி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கலந்தோம்னா அட்டகாசமான சுவையில் மசாலா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட சாப்பிட பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.